ஆயிரம் ஜென்மங்கள் வந்து பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணோம். அதில் வந்து ரஜினிகாந்த், விஜயகுமார், லதா ஆக்ட் பண்ண படம். ரங்கா சார், என்ன சார் இப்போ கூட ஷூட் பண்ணுறீங்களா, இப்போ கூட வருமா அப்படின்னு கேட்பாரு. சார் டெஃபினட்டாக கான்ஃபிடென்ஸ் இருக்குது. டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி ஓனர் வீடு, அந்த வீட்டில் என்விஆர் அவருக்கு ஃப்ரெண்டு, இங்கேயே ஷூட் பண்ணலாம், நான் கொடுக்குறேன் வீடு, நான் கொடுக்குறேன். அப்போ தான் புது வீடு, இங்கே நீங்கள் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இண்டோரில் மியூசிக்கில் மாதவியை காட்டும் வருவார், ஷூட்டிங் பண்ணுவார். ஓகேவா, என்ன யாரும் கேட்க மாட்டேன், என்ன தான் கேட்பார். ஓகே ரங்கா, ஓகே சார். சில்லது ஊட்டி மெயின் ரோட்டில் எடுத்துகிட்டு கடைசியில் அருணாச்சலம் ஸ்டூடியோவில் வந்து முடித்தோம். சாங் பஞ்சு சார் ஐடியா கொடுத்தாரு. இந்த சில்லற லோக்கல் இதெல்லாம் இருக்க ஸ்ட்ரீட் ஷாட்டு, அந்த வில்லேஜ் ஷாட்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கு, அங்கே படிக்கலாம்னு சொல்லிட்டு. சார் அதே மாதிரி அந்த படத்தை வரைக்கும் உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப ரசிகர்கள் சார்பில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லு. பார்த்தீங்கன்னா காதலின் தீபம் ஒன்று அந்த பாடல் காட்சி படமாக்குன விதம் பார்த்தீங்கன்னா அழகான, சும்மா பாக்கெட்ல போட்டுட்டு வாக் பண்ண விட்டுட்டு அந்த மரங்கள் நடுவில் என்ன ஃப்ரேமிங்கு, என்ன மூமெண்ட், அதை என்ன பாடல் வேலை சார். அதுவும் இண்டோர்ல மியூசிக்ல மாதவியை காட்டணும். அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி பெல் லைட் ஆஃப் ஆகி லைட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்தேன். அது ஒரு எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி அந்த சுலக்ஷனா காம்பினேஷன் வரும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த வயல்ல மாடு பண்றது அந்த சீனெல்லாம் அங்கேயே இருக்கும், கொடைக்கானல் கிராமத்திலேயே இருக்கும் அதெல்லாம். அது அப்புறம் அந்த செம்ம காமெடி சீன் அதெல்லாம். அம்மா இப்ப மணி என்ன இருக்கும், மணியா அப்படின்னு சூரியன் உச்சிக்கு வந்துச்சு, மணி ஒரு 12 இருக்கும், மேல 10 மணி சொல்றியா, உங்க அப்ப என்ன கடிகாரமா தொங்கிட்டு இருக்கான் அப்படின்றதுலாம் அருமையான காட்சிகள் பண்ணியிருக்காரு அந்த படத்துல. அருமையான லொகேஷன்ஸ் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்த அந்த ஊட்டி லொகேஷன், அதுவும் பிரமாதமான ஃபைட். அது சத்யராஜோட ஃபைட்டு சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்லயே இந்த காம்பினேஷன் அமைஞ்சிருக்க வேண்டியது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை மிஸ் ஆகி போச்சு. அதை வந்து ஹிந்தியில பூர்த்தி ஆச்சுன்னு சொல்லணும். வேற ஒன்றும் இல்லை, மலையூர் மம்பட்டியா நடிக்க வேண்டிய தலைவர் அந்த நேரத்துல சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாம மிஸ் ஆகி அதை வந்து ஹிந்தி ரீமேக் பண்ணி கங்குவாவா அவர் நடிச்சாரு. அந்த படத்துக்கும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க நம்ம ராஜசேகர் சார். அந்த மெமரிஸ் சொல்லுங்க சார். அது வந்து மொத்தம் த்ரூஅவுட் ஃபைட்டிங் பிக்சர். அது ஷபனா ஆஸ்மி அதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சுரேஷ் ஓபராய், சரிகா, இவங்கெல்லாம். அவர் வருவார், ஷூட்டிங் பண்ணுவார். ஓகேவா, என்ன யாரும் கேட்க மாட்டேன், என்ன தான் கேட்பார். ஓகே ரங்கா, ஓகே சார். அந்த மாதிரி அந்த படத்தை ஃபைட்டு கீட்டெல்லாம் முடித்தோம். அப்புறம் துவாரகேஷ் சார், ஒரு நல்ல தங்கமான, அவர் கன்னடம் தான் பேசுவாங்க. அவங்க 2 பேர், ரஜினி சாரும் துவாரகேஷ் 2 தெலுங்கு பேசுவாங்க, 3 பாஷை பேசுவார். ஒரு டைரக்டர் கிட்ட தமிழ் பேசுவார். அந்த மாதிரி ஒரு ஃபுல் காமெடியாகவே அந்த படத்தை முடித்தோம். எந்த சீனும் ஷூட்டிங் பண்ணுற மாதிரியே தெரியாது. அந்த மாதிரி மேட்டுப்பாளையத்தில் படத்தை முடித்தோம். கங்குவா ஒரு ஹிந்தி படத்தை மேட்டுப்பாளையத்தில் முடிச்சு படம் ரிலீஸ் பண்ணி அது பெரிய ஹிட்டு. ஆமாம், இந்த ரேகரா ஷாட்ஸ் எல்லாம் சில்லது ஊட்டி மெயின் ரோட்டில் எடுத்துட்டு கடைசியில் அருணாச்சலம் ஸ்டூடியோவில் வந்து முடித்தோம். சாங் அருணாச்சலம் ஸ்டூடியோவில் கலர்ஃபுல் சாங்ஸ் எல்லாம் போட்டு, கலர் எல்லாம் போட்டு, இந்த இதுக்கு போடுவாங்கல்ல, அது என்ன பண்டிகைக்கு போடுவாங்க, ஹோலி, அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் போட்டு அந்த சாங் எடுத்தோம் அருணாச்சலம் ஸ்டூடியோவில் வந்து. சார் அப்புறம் வந்து அந்த டைம்ல டைரக்டர் எனக்கு இது சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு அந்த ஒரு ரொம்ப ஷார்ட் நம்பர் ஆஃப் டேஸ்ல ஷூட் பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், 28 நாள் எடுத்தோம், 28 நாள் முடித்தோம் அந்த படத்தை. இன்னைக்கெல்லாம் ஒரு ஷெட்யூல் கூட அது கூட சார், அது கூட கொடைக்கானலுக்கு போய் 3 நாள் உக்காந்துக்கிட்டு மழை பெய்யுது, மழை பெஞ்சு ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் பஞ்சு சார் ஐடியா கொடுத்தாரு. இந்த சில்லற லோக்கல் இதெல்லாம் இருக்க ஸ்ட்ரீட் ஷாட்டு, அந்த வில்லேஜ் ஷாட்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கு, அங்கே படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மலையிலேயே மழை நின்னோடனே அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் முடித்தோம்.
மேட்டுப்பாளையத்திலேயே. ஓகே. அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே பேக்கப் பண்ணிட்டு நேராக கற்பக ஸ்டூடியோ வந்து கற்பகத்தில் முடிச்சுட்டு திரும்பி ஊட்டியில் போய் இதெல்லாம் முடிச்சுட்டு 28 நாள் தான் ஆச்சு. படத்தை முடிச்சாச்சு. ஃபுல் படம். ஃபுல் படம் பெரிய ஹிட். பெரிய ஹிட், சூப்பர் ஹிட். எனக்கு தம்பிக்கு வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்குன்னா, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டைம் தலைவர் வந்து ஃபுல் காமெடியனா ஃபுல் காமெடி ஆக்ஷன் ஸ்டைல் ஆக்ஷன் மட்டுமே டிராவல் ஆகிட்டு இருந்தவர். தில்லுமுல்லுல குருநாதர் கொஞ்சம் ட்ரை பண்ணாரு. இது அவுட் அண்ட் அவுட் டோட்டலா ஹியூமர் பேஸ்டு பண்ணி பண்ணாது. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல வந்து நாங்க ரசிகர் தான். அப்ப நான் சினிமாவுக்கு வரல. அப்போ அடிக்கடி நம்ம டைரக்டர் வீட்டுக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் வந்து நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னாரு. என்ன சார் டப்பிங் படம் மாதிரி இருக்கு டைட்டில் அப்படின்னா, என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா, அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது டைட்டில் மாத்தினாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் மாதவி அப்படின்னாரு. என்ன சார் அவங்க நடிச்சு படங்களே ஓட மாட்டேங்குது சார், நீங்க ரொம்ப ஹீரோயின் போட்டீங்க, இந்த படம் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னாரு. சேலஞ்ச் பண்ணாரு, ஜெயிச்சாரு. எங்களுக்கு ப்ரிவியூ தியேட்டர் கூப்பிட்டாரு. மூவி பேரடைஸ்ல தான் நாங்க பேரடைஸ் ஷோல அந்த படத்தை பார்த்தோம் ப்ரிவியூ தியேட்டர்ல. இந்த படத்தை இப்படி எல்லாம் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மூமெண்ட் சார். இப்ப இந்த கங்கா விண்ணு சக்கரவர்த்தி வச்சு அந்த வில்லேஜ்லயே எடுத்து, அப்புறம் ஊட்டியில மேல கோவில் கிட்ட காமெடி, இதெல்லாம் ஃபுல் காமெடி. அது பிக்சர் செம்ம காமெடி. அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதான் இப்போ கூட நான் ரீசெண்டா நம்ம படத்தை பத்தி மாட்டு வண்டியில போவாரு. ரொம்ப ரொம்ப இது ஹைலைட்டா இருக்கும் தம்பித்துக்கு. ஆமா அதே மாதிரி இப்பதான் அந்த கிரவுன் பிளாசா ஹோட்டல் மூடுறாங்க அப்படின்ன உடனே அப்போ என்னோட மெமரிஸ் பேசும்போது இந்த படத்தை பத்தியும் பேசியிருக்கேன். ஏன்னா அன்னைக்கு வந்து அது பார்க் ஷெரட்டான் அந்த ஹோட்டல் ஃபேமஸ். இந்த தம்பிக்கு அந்த ஒரு படத்தோட டைட்டில் கார்டு பாத்தீங்கன்னா பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு வெளியே போகும்போது காயின் போட்டு பாண்டி ஆடுற மாதிரி ஆடுவாரு. நம்ம டைரக்டர் அப்படியே ஒரு வாக் பண்ணிட்டு அப்படி நின்று முறைச்சு பார்த்துட்டு போவாரு. டைட்டில் கார்டு ஓடும் அது தம்பிக்கந்தூர்ல. இந்த காட்சியில வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இங்க படமாக்கப்பட்டிருக்குன்னு அப்போ நான் அந்த கிரவுன் பிளாசா டைமுக்கு நான் பேசினேன். அதை அந்த படம் நேச்சுரல் லைட்ல தான் அந்த படத்தை முடிச்சேன். சூப்பர். அல்ல 2 லைட்டு 3 லைட்டு தான் அந்த படத்தை. ஒரு லைட் இல்லாம எடுக்கிறாரு, லைட் இல்லாம எடுக்கிற என்ன ரங்கா சார் எப்படி சார், எல்லாம் நல்லா இருக்கு சார்ன்னு சொல்லுவேன் அவருக்கு. அவர் ரொம்ப அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணார். அதில் ரஷ்ஷை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த மலையில் கூட நீ ஷூட் பண்ணியிருக்க அது சொல்லுவார். லோ எக்ஸ்போசரில் ஷூட் பண்ணியிருக்கேன் அவுட்டோரில் லோ எக்ஸ்போசர் 2.8 2.8 தான் கம்மி அவுட்டோரில். எல்லாரும் 6:9 வைப்பாங்க, 14 வைப்பாங்க, 12 அந்த லைட்லெல்லாம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. நான் இண்டோர் ஸ்டூடியோக்குள்ள என்ன எக்ஸ்போசரோ அந்த எக்ஸ்போசரில் தான் அது ஷூட் பண்ணியிருக்கேன் அவுட்டோரில் தம்பிக்கு அந்த ஒரு. இப்போ என்ன ஃபிலிம் சார் யூஸ் பண்ணிருக்கீங்க அந்த டைம்? ஃபியூஜி எல்லாமே ஃபியூஜி ஃபிலிம். ஓகே பரவாயில்ல. ஃபியூஜின்னா இப்போ அந்த கிரேடிங் அது தாங்குச்சு அந்த படம். ஆமாம் தேங்கிச்சு. அப்புறம் இது ஜெமினி லேபில் தான் கொடுத்தோம். ரஷ் பூரா அவர் தான். அப்புறம் ரஜினி சார் ரொம்ப பாராட்டினார் அந்த படத்தை பார்த்து. இந்த மாதிரி 100 days ஃபங்க்ஷனுக்கு போட்டோம் இல்லையா, அன்னைக்கு கூப்பிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப நல்லா இருக்கு ரங்கா எடுத்தது படம். ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, லைட் இல்லாமையே இந்த மாதிரி படிச்சு எப்படி பண்ண நீ என்ன சொல்லுவேன். இதுக்கெல்லாம் எனக்கு குரு தான் சார் காரணம், அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொன்னேன். ஓகே சார். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 85 தீபாவளி மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லணும். அந்த தீபாவளி வெளியீடு இல்லையா, மாப்பிள்ளை, படிக்காதவன் நடிகத்தில் நம்ம தலைவர் சார் எல்லாம் சேர்த்து இது குத்தார் படத்தை ரீமேக்கு பெரிய பரபரப்பு அந்த சாங்கு. அந்த படத்தை பற்றி மெமரிஸ் சொல்லுங்கள் சார். படிக்காதவன் வந்து சிவாஜி சாரு, ஜெய்சங்கர், ரஜினி சாரு, இவங்க 3 பேர் தான். அப்புறம் அம்பிகா நாகேஷ் இது. அப்போ விஜய் பாபு தம்பி ரமேஷன் அப்கமிங். அதில் வந்து அப்புறம் சிவாஜி சார் வந்து லாயராக ஆக்ட் பண்ணுவார் அந்த படத்தில். லாயர் இவர் வந்து டாக்ஸி டிரைவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இது வந்து ஆக்சுவலி அவங்க பிரதர்ஸ். ஆமாம் அது பிக்சரில் பிரிஞ்சுட்டுவாங்க தெரியாது. இந்த 2 தம்பிங்க செகண்ட் ஒய்ஃப்னால தெரியாது, தனித்தனியாக பிரிச்சுடுவாங்க. அப்போது ரஜினி சார் டாக்ஸியில் உட்காருவார், டாக்ஸி போயிட்டு வருவார். அப்போ அம்பிகா வந்து
அரக்கு வித்துக்கிட்டு வயிற்றுல கட்டிட்டு வருவான். அதை ஒரு காமெடி பண்ணோம் அங்கே. இதெல்லாம் இங்கே தான் அடையார் கேட் எதிர்க்க தான் பண்ணோம். அடையார் கேட் எதிர்க்க போட் கிளப் இல்லையா, அது போட் கிளப்லயே பாதி படம் அதுலயே முடிச்சோம் நாங்கள், போட் கிளப்லயே. ரஜினி சார் ஷூட்டிங்கு, சிவாஜி சார் ஷூட்டிங்கில் செட்டில் வந்து 7 மணி கால்ஷீட்டானாக்கா 6 மணிக்கெல்லாம் மேக்கப் போட்டுட்டு வந்து நிற்கிற உடனே மேக்கப் ரூம்லேயே இருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டார் ஃபோனு வந்தோடனே ஓடி வந்துடுவார் இவர் ரஜினி சார் வந்துடுவார் கரெக்டாக. ஜெய்சங்கர் வரமாட்டார். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டைரக்டர் கேட்பார், நீ லாங் ஷாட் லைட்டிங் பண்ணிக்கிட்டு அது சொல்லிட்டு எனக்கு சொல்லிவிடுவார். நான் சும்மா லைட்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ரஜினி சார் சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பேன். ஏன்னா சிவாஜி சார் ரூமில் இருக்கார், அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கஷ்டம் சொல்லிட்டு செட்லேயே இருப்பார் ரஜினி சார் டைரக்டர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜெய்சங்கர் வந்து வருவாருன்னு சொன்னோடனே லைட்ஸ் ஆனோடனே அப்புறம் கூப்பிடுவோம், நாடகம் ஆடுறீங்களா நீங்கள், எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா, நான் காத்துட்டு வந்து இப்போ தான் வந்திருக்கேன் நான் ஜெய் அது சொல்லிட்டு சொல்லுவார். ரஜினி சார் கேட்டுக்கிட்டு இருப்பார், நம்மளுக்கு சைலண்ட்டாக இருக்கிறான்னு சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டார். அந்த மாதிரி ரஜினி சார் ரொம்ப ரெஸ்பெக்ட். சிவாஜி சார் ஆதி பாட்டு வந்து பெங்களூரில் எடுத்திருக்கோம், பெங்களூர் ஸ்டூடியோவில் எடுத்திருக்கோம். இண்டோர் சாங் முடிச்சுட்டு இந்த சாங் எடுக்கணும், டெய்லி ஏவிஎம்மில் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான், நான் சார் ரெடின்னு சொல்லுவேன், அவ்வளோதான். அதில் ஆர்டிஸ்ட் வந்துடுவாங்க, ரஜினி சார் கூட வந்துடுவார். சோஃபாவில் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிருக்கும். ரெடின்னு சொன்னோன்னே அவர் ஏந்து வந்துட்டார். ஸ்டார்ட் கேமரா ஆன்லேயே இருக்கும், அவங்க என்ன பேசுகிறாங்களோ ஆன்லேயே ஆஃப் பண்ணக்கூடாது. டைரக்டர் சொல்லணும் ஆஃப் பண்ணாதான் அவங்க நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டோம். அதில் வந்து ரிக்ஷா ரேகலா அது ஒரு சேரிட் வண்டி ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். சுஜாதா மதர் ஃபைட்டு ஒன்று வைஎம்சிஎல் அங்கே தான் ஃபைட் எடுத்தோம். அதில் வந்து